நேரம் கரகாட்டு போனேன். அட பாவி, என் பொண்டாட்டி நம்மாத வந்து வடை வாங்கி சாப்பிட்டேனே, ஏன்டா புன மசாலாம் போறீங்கன்னு கேட்டேன். அதுக்கு அவன் சொன்னாரு, நான் வாட்டு முதலாளி மாசு உள்ள வடை சுட்டுங்க. அவனை போய் பாரு, உள்ள போய் பார்த்தா வடை சுடான ஒரு கையும் கிடையாது, ஒரு கையும் கிடையாது, பரியும் கிடையாது, ஒரு கையிலே வடை சுடுறான். அப்பதான் நான் நினைச்சேன், நான் சாப்பிட்டது புன மசூர் இல்ல, அவன் அக்குரு மசூர் வச்சு பேசலாச்சு. அதை பார்த்தோன்னு வாஜே வந்துச்சு. அது அச்சு சும்மா தானா அவ கேஸ் போட்டான். ஏண்டா என்னாச்சு சைனிக்கு அவன் சொல்லுவாரு அப்படின்னு என் மேல கேஸ் போட்டா என் பொண்டாட்டி எனக்கு தூய்மை கிளி உள்ள நிக்க வச்சாங்க. இந்த பக்கம் சீதை பேசி உக்காந்துக்கிறாரு. ஏதோ ஒரு பேரு கேட்கிறாரு, ஏண்டா பையா உனக்கு ஒழுங்கா கல்யாணம் பண்ணி வச்சா குடும்ப நாட்கள் பண்டாட்டி போட்டு அடிக்கிறியா, அவங்க மேல கேஸ் குடுத்துட்டாரா, என்னடா பண்ண போறேன்னு கேட்டாரு. டைவர்ஸ் கொடுன்னு. டைவர்ஸ் சும்மாடா கூட முடியாது பாவி, சும்மாலாம் தர முடியாது. நர்சரி கட்டணட்டா அப்படின்னு நர்சரி கட்டணம் எவ்வளவு கேளுன்னு கேட்டா 3 முடிச்சு போட்டுக்கிறேன். ஒவ்வொரு முடிச்சு 5 லட்சம் 10 லட்சம் எடுத்து வராட்டாரு. என்ன பண்ணுவேன், சரி இரு வீட்டுக்கு போனேன். அங்க கட்ட வாங்கினேன், இரு நத்தலா விட்டேன். எடுத்துட்டு வந்து 5 லட்சம் ரூபாய் கட்டிட்டேன். 15 லட்சம் தான். 5 லட்சம் கட்டிக்கிற லூஸ் சொன்னாரு. நான் லூசா நீ லூசா இல்ல என் பொண்டாட்டி மென்டலா? ஓ நான் போட்டு ஒரு முடிச்சு தான் பின்னாடி நின்று பொம்மலுக்கு 2 முடிச்சு போட்டாங்க. அவங்க கிட்ட 10 லட்சம் வாங்கிக்கிறேன். அவ்வளவுதான் கேஸ் போட்டாரோ வீடியோ பார்த்தாங்க. 2 முடிச்சு போட்டாங்க. அந்த பொம்மலுக்கு 2 முடிச்சு அவங்க வீட்டுல வந்து 10 லட்சம் வாங்கி டைவர்ஸ் பண்ணி விட்டாங்க. போட்டு விட்டு வெளியே வந்தோம். மறுபடியும் நானே பொண்டாட்டி ஒண்ணு சேர்த்துட்டோம். ஏன்னா ஒரு 5 லட்சம் அது ஒரு 10 லட்சம் தூக்குறா ஜாலி ஆகி போச்சு. ஆனா 2வது நான் தாலி கட்டல. தாலி கட்டினா மறுபடியும் கேஸ் போடுவேன். மறுபடியும் 5 லட்சம் நான் தேடணும். இன்னாத்துக்கு பிரச்சனை பங்காரிக்கு போனேன். குழிக்கு பேசி வாங்கி வந்தேன். தாலி ஒட்டி விட்டுட்டு ஒரு தாலியை கட்டுவது முதியோருடைய காலத்தில் தக்கம். நீங்க வேற தாலி கட்டா கேஸ் போட அந்த என்ன பண்ண சொல்றான். 2வது கேஸ் போட வந்தா தாலி ஒட்டி விட்டேன். இனிமே முடிச்சு போட்டு யாரும் பேச முடியாது. பரவாயில்ல விடு. என் வீட்டுக்காரர் தான் அப்படி, உன் வீட்டுக்காரர் எப்படி? இந்த வடிவிலாட்டக்கூடிய ஓகே மணி மேல அண்ணன் பெண் குழந்தை ஓகே இந்த தாய் சரி போய் மாட்டேன். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். சரி அப்படியே கண்டினியூ.